அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வரா விளாக்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முடியாது அப்படின்றனால கொடுத்தேன். பாருங்க, பாத்திரத்தை பாருங்கள், செஞ்சு முடிச்சிட்டேன். சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல் வச்சு, சாம்பார் வச்சு, சாதம் மட்டும் வச்சேன். இந்த மாங்காய் வந்து ஊறுகாய் போட்டா. பாருங்கள், என் மகன் வந்து ஒரு கூடைக்கு பாத்திரம் தேய்ச்சிட்டா. இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. இதை நீ தேய்மன் தொட்டா இதே தேய்ச்சிலாம் இருந்துச்சு. கீழே வேஸ்ட்டாக்காங்க. ஒதுக்கியாச்சுங்க. நான் வீடெல்லாம் தொடச்சி விட்டு தண்ணி விட்டுட்டாங்க. நான் க்ளீனிங் வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதையும் விளக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு விளக்கு தைக்கிறது தான் வேலை. பாருங்க, இந்த மேட்டு வந்து இந்த மேட்டு வந்து 9 வருஷம் ஆகுது. இந்த மேட் வாங்கி சரியா, 9 வருஷம் ஆகுதா. இந்த மேட் வாங்கியும் 9 வருஷம் ஆகுது. இந்த 2 மேட்டும் பாருங்கள், இந்த 2 மேட்டு வாங்கி 9 வருஷம் ஆகுது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஒரு டேமேஜ் ஏதாவது இருக்கா? இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா? அப்படியே இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்களா இந்த மேட்டு எப்படி இருக்குது? இந்த மேட்டு வாங்கி தை மாதம் பொங்கலோடு வாங்கி போட்ட மேட்டு. எப்பா உழைக்கவே இல்லை. அதுக்கு தான் கொஞ்சம் காசு கூட போட்டாலும் தரமான மேட்டாக இருக்கணும் போல். சரி, கிச்சனுக்கு போகிற பாதை, கிச்சனுக்குள்ளெல்லாம் போடலை, கிச்சனுக்கு போகிற பாதையில் தான் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். தூக்கி குப்பையில் போட்டுருங்க. கிழிஞ்சதே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தொடச்சி இதை நீட்டு ஒரு அவங்களுக்குள்ள கிச்சன் மட்டும் தொடச்சி போட்டு. இந்த மேட்டை பாருங்க, இந்த மேட்டை வாங்கியும் 9 வருஷம் ஆகுது. பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லாயிருக்கா? சிலிண்டர் இங்கே ஒரு சிலிண்டர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சிலிண்டர் ஒரே இடத்துல வைக்கக்கூடாதுன்னு இங்கே ஒரு சிலிண்டர் அங்கே ஒரு சிலிண்டர் போட்டு வச்சுருக்கேன். கால் சிலிண்டர் தான். அந்த பார்த்துக்கங்க, ஃபுல்லெல்லாம் கிடையாது. இந்த மேட்டுமே வாங்கி 9 வருஷம் ஆகுது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நீட்டாக இருக்குல்ல. இந்த துணி மேட் வாங்கினோம்னா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட போட்டாலும் மேட் வந்து நல்லா இருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு மேட் போட்டுக்கோன்னா, இந்த மேட் வாங்கி 11 வருஷம் ஆகுது. இதையே கூடாதுன்னு அப்படி போட்டு கீழே போட்டு வச்சுருக்கேன். ஒன்று இதை துவைக்கும் போது அதை போட்டுக்கலாம்ல, அதனால் 2 போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், சிலிண்டருக்கு கீழே இது ஃபுல் சிலிண்டருக்கு கீழே ஒரு மேட் போட்டிருக்கேன்னா, இதுவும் இந்த பாத்ரூம் கிட்ட போட்டிருக்க மேட்டு. அப்புறம் இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இந்த சிலிண்டர். இந்த 3 மேட்டுமே வாங்கி 11 வருஷம் ஆகும். எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா? இதுவும் லேசாக எடுத்து கிளியை பார்த்தீங்களா? அது பாட்டுக்கு இருக்குது. இது இப்படி கிழிஞ்சு போச்சு மனசார. 3 மாதம்தான் ஆகுது. 40 ரூபா இந்த மேட்டு. 40 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏமாற்றிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது தான் அந்த இது 25 ரூபாய்க்கு வாங்கினேன். செட்டாக 2 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த பாத்ரூமுக்கு கீழே கிடைக்கும் அந்த மேட்டும் ஜோடியாக 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அது பாட்டுக்கு இருக்குது. அதனால் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் 10 ரூபா கூட கொடுத்து வாங்கினோம்னா அது வந்து பொருள் வந்து உழைக்கும் வருஷ கணக்காக. எனக்கு 40 ரூபாய்க்கு தான் அதை வாங்கினது. 40 ரூபாய்க்குனாலும் உழைக்கலை. இப்போ உள்ள துணி அப்படி செய்கிறாங்க பொருட்கள். அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம்ல நாளைக்கு அது வந்து இங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சா. விளக்கு தைக்கிற வேலை எனக்கு வச்சுருக்கா. நான் மாத்திரை போட்டிருக்கேன். ஊசி போடணும். சாயங்காலத்துக்கு போகணும். காலை எங்கேயும் இல்லை. 12 மணிக்கு இப்போ டாக்டரு. நல்லா போக முடியல. 12 மணிக்கு போனோன்னா அவர் வந்து சாப்பாடு இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எந்திரிச்சு கிளம்ப முடியல. அதுதான் பெரிய காரணம் எனக்கு. போகலை. இப்போ 6 மணிக்கு தான் போகணும். தண்ணி வேறு 3 நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் கூட்டு வந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா வந்துச்சு. இப்போ 3 நாள் ஆக்கிட்டாங்க. வெயில் காலம் வந்துருச்சுல, அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கா. பூவெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், கட்டிடுவா. அதில் இந்த வேலைக்கெல்லாம் நான் பார்க்கணும். இப்போ எங்களுக்கு மாத்திரை போட்டுக்கல. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஊசி போட போகணும். இதுவும் வேலை தானே பார்க்கணும்ல. இப்போ பாருங்கள், நைட்டு சாப்பாடு இன்றைக்கி கொடுத்துட்டேன். தண்ணி வந்துச்சு. தண்ணி வரும்போதே வீடெலாம் தொடச்சி எடுத்துட்டேன். எல்லா குடத்தையும் விளக்கி கழுவி தண்ணி எடுத்தாச்சு. இப்போ விளக்கு தேய்ச்சி எடுத்துடணும். நாளைக்கு வந்து பங்குனித்திரம்ல விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொடி எடுத்து வச்சாச்சு. தேய்க்க போகிறோம். விளக்கு தேய்ச்சி முடிச்சாச்சு. காலையில் சாமி கும்பிடுவோம். பாருங்கள், பூ என் மக தான் கட்டிகிட்டு இருக்கா. அவ்வளோதான். அந்த ஒரு பந்து கூட போதும் பாப்பா, சரியா? நாளைக்கு அவளுக்கு ஸ்கூலு, கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்காங்க. அதனால் ஸ்கூலுக்கு போகணும். காலையில் வெள்ளனே நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சு பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்ருவோம். என்ன பாப்பா? காலையில் வெள்ளனே கும்பிட்ருவோம். அதுக்கு தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு
நீ சாப்பிட்ரு, நான் விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டின்னு வச்சுக்கணும். நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ நான் விளக்கு தேய்ச்சி வச்சுட்டு காலைல வெள்ளை எழுந்திரிச்சு சாமி கும்பிடுவோம். சரியா? நாளைக்கு சாம்பார் தான். ஓகேங்க, பூக்கும் கட்டி முடிக்க போகிறோம். ஓகேங்க, பாக்கி வீடியோவை நாளைக்கு மாங்காய் பச்சடி சாம்பார். நாளைக்கு மாங்காய் பச்சடி சாம்பார் கேட்டுக்குங்க. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம் சாமி.